வச்சு சாப்பிட போகிறோம். சூப்பராக பாருங்கள், பாதாம் மேலே தைச்சி சாப்பிட போகிறோம். இதுக்கு தயிர் போட்டு வடை, மோர் குழம்பு, பூசணிக்காய் போட்டு மோர் குழம்பு, தயிர் வடை, அழகாக வச்சு சாப்பிட்லாம். வாங்க சாப்பிட்லாம். ஹாய் விவர்ஸ், பாருங்கள், இது பேர் பாதாம் இலை. இந்த பாதாம் இலையை தைக்க போகிறேன். பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த தலைப்பு இப்படி வைக்கணும், காம்பு பகுதி உள்ளே இருக்கணும். தலைப்பு இப்படி வைக்கணும், காம்பு பகுதி உள்ளே இருக்கணும். அந்த மாதிரி தைக்கணும். இந்த இலையை தைக்கிறது எப்படின்னு காட்டுறேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு இதை மாதிரி பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி இலையை பிடிச்சிக்கின்னு இந்த மாதிரி பூந்தொடப்பத்தில் ஈர்க்கு இந்த மாதிரி கீழ்ச்சிக்கணும், தைக்கணும். கொஞ்சம் ஈர்க்கு பெருசு பெருசாக போட்டுக்குங்க. ஏன்னா நம்ம இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் ஈர்க்கில் சாப்பிட தெரியாது. இதில் சூடாக சாதம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி கூட்டிட்டோமா, இந்த பாருங்கள், இந்த மாதிரி பூந்தொடப்பம்னா என்னான்னு தெரியலன்னு ரெண்டாக கிழிக்கணும். இப்படி பண்ணிவிட்டு இப்படி பண்ணோம்னா பார்த்து நகத்தில் கிழிச்சிக்கணும், ஜாக்கிரதையாக கிழிக்கணும். இது மாதிரி கிழிச்சோம்னா ரெண்டாக வரும். இப்படி வந்தவுடனே வெயிலில் போட்டு கிழிச்சிங்கன்னா ஈஸியாக கிழியும். இப்போ நம்ம 4 இலையை கூட்டிட்டோம். இப்போ என்ன பண்ணோம், இந்த ஓட்டைக்கு ஒரு நடு இலை வைக்கணும். இந்த மாதிரி ஒரு சின்ன இலையாக பேட்ச் வைக்கணும். இந்த மாதிரி வைக்கணும். இந்த மாதிரி வச்சு கையில் பிடிச்சிக்கின்னு இப்படி இலையை மடிச்சிக்கணும். எனக்கு எங்கள் வீட்டில் சாப்பிட்டு பழக்கம். பார்த்த உடனே எனக்கு மண் சட்டிச்சு ஓடி போய் வச்சு சாப்பிட போகிறோம். சூப்பராக பாருங்கள், பாதாம் மேலே தைச்சி சாப்பிட போகிறோம். பாருங்க, பாதாம் இலையில் சாப்பாடு போட்டு மோர் குழம்பு, சொரக்காய் போட்டு மோர் குழம்பு, உளுத்தம் வடை, மோர் குழம்புல போட்டு வச்சுக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.